மும்பை அணியின் பும்ரா தான் தனது போட்டியாளர் என்று பஞ்சாப் அணியின் நட்சத்திர பவுலர் ஹர்ஷர் பட்டேல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி விளையாடி வருகின்றது. ஏற்கனவே பஞ்சாப் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் ஆறுதல் வெற்றியுடன் நாடு திரும்புவோம் என்று பஞ்சாப் அணியின் கேப்டன் ஷாம் கரன் கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்கள் சேர்த்திருந்தது. பஞ்சாப் அணி தரப்பில் நட்சத்திர வீரர் ஹர்ஷர் பட்டேல், ஷாம் கரன் மற்றும் ராகுல் சாகர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த IPL தொடரில் 16 முதல் 20 ஓவர்களில் மட்டும் ஹர்ஷர் 16 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருக்கிறார். மீண்டும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்பதையும் நிரூபித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 13 போட்டிகளில் விளையாடி 22 விக்கெட்டுகளை வீழ்த்திய பர்பிள் கேப் ரேஸில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இது குறித்து ஹர்ஷர் பட்டேல் பேசுகையில், இது பர்பிள் கேப் எனக்கு பும்ராவுக்கும் இடையில் சீசா விளையாட்டாக மாறிவிட்டது. பும்ரா தான் எனது போட்டியாளராக பார்க்கிறேன். அவரை போல் கன்சிஸ்டன்சியுடன் பவுலிங் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். டிப்பிங் பந்துகளை வீசுவது கொஞ்சம் கடினமானது. அதுபோன்ற பந்துகளில் விக்கெட் வீழ்த்தும் போதும் எனக்கு மன உறுதியை அதிகரிக்கும். இந்த மரியாதையான பந்துகளை பேட்ஸ்மேன்கள் தவறவிட்டால் நிச்சயம் விக்கெட் கிடைக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பவுலிங் செய்து வருகிறேன். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக என்னால் சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்த முடியவில்லை. இதன் காரணமாகவே அந்த பந்துகளை IPL தொடரின் முதல் பாதியில் வீசாமல் அமைதி காத்தேன். எனது டெத் ஓவர் பவுலிங்கில் இதுவும் ஆயுதமாக மாறியுள்ளது. அதேபோல் நான் பவுலிங் செய்யும் போது பேட்ஸ்மேன்கள் ஸ்லோயர் பந்துகளுக்கு தயாராவதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இதனால் யாக்கர் மற்றும் கூடுதல் வேகம் கொண்ட பந்துகளை வீசி சர்ப்ரைஸ் செய்கிறேன். கடைசி ஓவர்களில் விக்கெட்டுகளை இழக்கும் போது ரன்கள் சேர்ப்பது கடினமாக இருக்கும். இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி 10 முதல் 15 ரன்களை சராசரிக்கும் கீழாக உள்ளது. பவர் பிளேவுக்கு பின் நாங்கள் சிறப்பாக பவுலிங் செய்தோம். இந்த போட்டியில் 145 என்ற இலக்கை சேஸ் செய்து வெல்வோம் என்று நினைப்பதாக தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.